அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு பொது தமிழ் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th 7th தமிழ் புத்தகத்திலிருந்து 50 வினாக்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு லிங்க்கு நம்ம வெப்சைட்டில் வந்து போட்டாச்சு. அதுக்கான லிங்க் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வித் கீ ஆன்சரோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400. பாரியின் புதல்வியர் அப்படின்னா 2 பேர் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அங்கவை சங்கவைன்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பாணர்களுக்கு உணவளித்த செய்தியை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னாக்கா பழமொழி 400. அடுத்ததாக பின்வரும் கூற்றுகளை சரிபார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழியை கொண்ட நூல் மூதுரைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மலையருவி எனும் நூலை தொகுத்தவர் கிவா ஜெகநாதன் சொல்லியிருக்காங்க. வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல்கள்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 கூற்றில் கூற்று 1 வந்து தவறு. என்னன்னா, ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி கொண்ட நூல் எதுன்னு கேட்டாங்கனாக்கா பழமொழி 400. அது மூதுரை கிடையாது. ஓகேவா? பழமொழி எழுதினது முன்றுரை அரையனார். இங்கே வந்து மூதுரைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மூதுரை எழுதினது வந்து ஔவையார் 31 பாடல் மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு சொல்லிட்டு அதுக்கான பொருள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 தவறு. அப்போது 1 மட்டும் தவறு அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக ஒரு பொறுத்துகருக்கு வினையும் அதுக்கான மரபும். இப்போது மலர் அப்படின்னா மலர் வந்து கொயின்னு சொல்லுவாங்க, பூ தான் பரின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. மலர் கொய் பூ பரி. அடுத்ததாக வண்ணம் தீட்டு செய்யுள் இயற்று. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ தான் கரெக்டு. அதாவது 2143ன்னு வரும். அடுத்த கேள்வி, தன் பொருணை புனல் நாடு இவ்வரியில் இடம்பெறும் நதி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குங்க. தன் பொருணை, அந்த பொருணைனா தாமிரபரணி சொல்லுவாங்க. தன் பொருணை, அப்போ தாமிரபரணி வந்து ஒரு குளிர்ச்சியான நதின்னு சொல்லக்கூடியது அந்த வரிகள். ஓகேவா? இதை வந்து சொன்னது யாருன்னா சேக்கிலார் சொல்லியிருப்பார். தன் பொருணை புனல் நாடு அப்படின்ற ஒரு லைனை. ஓகேவா? இதுவே ஆண் பொருணை அப்படின்னு கேட்டாங்கன்னா அமராவதி நதியை சொல்லுவாங்க. அடுத்ததாக சமரச சன்மார்க்க சங்கத்தை அமைத்து சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். ஓகேவா? இவர் வந்து எந்த வருஷம் இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1865 வந்து ஏற்படுத்தியிருப்பார். அதாவது 1865 அந்த அமைப்பை வந்து அவர் ஏற்படுத்துகிறாரு. எங்கன்னா வடலூரில் ஏற்படுத்தியிருப்பார். ஓகேவா? வடலூரில் இந்த அமைப்பை வந்து அவர் ஏற்படுத்தியிருப்பார் 1865 வடலூரில். அடுத்ததாக சரியான தொடரை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து திருக்குறள்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கான சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப. 2வதாக இருக்குது இல்லைங்களா, பி ஆன்சர். அதுதான் கரெக்டு. அதை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த திருக்குறள் சொன்னீங்கன்னா கரெக்டாக தெரியும். அடுத்ததாக முப்பால் பகுப்பு கொண்ட நூல்களை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. முப்பால் பகுப்பு, அப்போ முப்பால் அப்படின்றது நம்ம எது சொல்லுவோம்னா திருக்குறளை தான் சொல்லுவோம். ஏன்னா அறம் பொருள் இன்பம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு நூல் இருக்குது. அது எதுன்னா நமக்கு நாலடியார். நாலடியாரையும் வந்து முப்பாலாக தான் 3 பிரிவாக தான் பிரிச்சிருப்பாங்க. அறம் பொருள் இன்பம்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. 40 அதிகாரம் இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியாரும் வாயுரை வாழ்த்துன்னு சொல்லிட்டு திருக்குறளை கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? எப்படி கொடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும். அடுத்த கேள்வி, ஆனந்த விகடன் இதழில் தன் வரலாற்று நூல் எழுதியவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யாருன்னாக்க என் சரிதம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஆனந்த விகடனில் தன்னோட வரலாற்று நூலை எழுதினது யாருன்னா உவே சாமிநாதன். அதாவது வேங்கடரத்தினம் எனும் இயற்பெயர் கொண்ட உவே சாமிநாதன். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் கரெக்டு. அடுத்ததாக கூற்றுகளை சரிபார்க்கன்னு கொடுத்துருக்காங்க. 99 பூக்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் நப்பூதனார் எழுதிய குறிஞ்சிப்பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. 2வதாக தமிழக அரசு 2006ஆம் ஆண்டு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டும் வகையில் அஞ்சல் தலை வெளியிட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 கூற்றுமே தவறு. என்ன காரணம் அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு அப்படின்றத எழுதுனது யாருன்னா கபிலர். அவர் நப்பூதனார் கிடையாது. அடுத்து 2வதாக வந்து உவேசாவுக்கு அஞ்சல் தலை வந்து 2006ஆவது வருஷம் தான் வெளியிட்டாங்க. ஆனால் வந்து தமிழக அரசு வெளியிடலை, நடுவண் அரசு வெளியிட்டாங்க. அப்போ கூற்று 2மே தவறு. இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 2மே தவறு. அடுத்ததாக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் இவ்வுலக வாழ்வை துறந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யார் வருவாங்கன்னா வள்ளலார் வந்து இறந்த ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. அவர் பிறந்தது வந்து 1823 பிறந்திருப்பார். கரெக்டாக 1823 தான் அவர் வந்து பிறந்திருப்பார். அவர் வந்து இறந்த ஆண்டு, அதாவது அவர் வந்து மறைந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1874 அவர் வந்து இறந்து போயிருப்பார். கரெக்டாக? அப்போது அவரோட வயசு எவ்வளோனாக்க 51 ஆண்டுகள் வந்து அவர் வாழ்ந்திருப்பார். இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டு. அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றில் பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது
என்ன கேட்குறாங்கன்னா தவறாக இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், வேளாண் வேதம் என அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நாலடியார் வந்து வேளாண் வேதம் தான் சொல்லி அழைக்கிறாங்க. இது கரெக்டு தான். அடுத்ததாக 17 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு. திருக்குறள் போன்று முப்பால் பகுப்பு கொண்டது. ஏற்கனவே ஒரு முன்னாடி தான் பார்த்தோம் முப்பால் பகுப்புன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. ஓகேவா? அப்போ இதுவும் கரெக்டு. அடுத்ததாக பௌத்த முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட தொகுப்பு நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நாலடியார் வந்து சமண முனிவர்கள் நிறைய பேர் பாடியிருப்பாங்க, பௌத்த முனிவர்கள் கிடையாது. அப்போ 4 மட்டும் தவறு. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் தவறு. ஓகேவா? அடுத்தது, கனவு காண்பதில் பாரதிக்கு நிகரானவர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யாருன்னாக்க பாரதியாரே தான். ஓகேவா? கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சுப்பிரமணியம். ஓகேவா? சுப்பிரமணியம். அடுத்தது, உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் இவ்வரிகள் இடம்பெறும் பாரதிதாசனின் படைப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசையமுது அப்படின்ற பாரதிதாசனோட நூலில் தான் இடம்பெறுது. அதாவது உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் இந்த வரிகள் வந்து இசையமுது அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்குது. அடுத்ததாக, பின்வரும் யாருக்கு வழிநடை உணவை எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு பழமொழி 400 அந்த இதில் வரும் பாருங்கள், ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு வரும். அப்படின்னா என்னென்னா, கற்க வேண்டிய நூல்களை தெளிவாக கற்றவங்களுக்கு வழிநடை உணவை வந்து எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, உலக பொதுமறை திருக்குறள் எனில் தமிழ்மறை என அழைக்கப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் உலக பொதுமறைன்னு சொல்லிட்டு நம்ம எந்த நூலை சொல்கிறோம்னா திருக்குறளை சொல்கிறோம். அதே மாதிரி தமிழ்மறைன்னு சொல்லி எந்த நூலை சொல்கிறோன்னா அதுவும் வந்து திருக்குறள் தான். அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து திருக்குறள், சி தான் கரெக்டு. அடுத்தது, பொருந்தாத ஒன்றை கண்டறின்னு கொடுத்துருக்காங்க. கொடி, பொங்கல், வெல்லம், போர்வைன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே வந்து லைட்டாக யோசிக்கணும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் எல்லாமே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற 3மே வந்து ஒற்றை கொம்பில் ஆரம்பிக்குது, லாஸ்ட்டாக இருக்கிறதா இரட்டை கொம்பில் ஆரம்பிக்குது. ஒன்று நீங்கள் அப்படி பார்க்கலாம், இல்லைனா குறில் எழுத்து நெடில் எழுத்து வச்சு பார்த்துருந்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒன்று தான். ஆனால் இதுக்கான லாஜிக் வந்து அந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வச்சு பார்க்கணும். அப்போ எது பொருந்தலை அப்படின்னா போர்வைன்றது தான் பொருந்தலை. அப்போ நமக்கு டி தான் தவறு. ஓகேவா? அடுத்தது, எளிய சொற்களில் அறிவுரை கூறிய சித்தர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர். ஓகேவா? எளிய சொற்களில் அறிவுரை கூறிய சித்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா கடுவெளி சித்தர். அடுத்தது, அறிவை பயன்படுத்தி எது சரி எது தவறு என்று சிந்தித்து புரிந்து கொண்ட பின்னரே செயல்பட வேண்டும். இக்கூற்று இது யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வரிகள் வந்து நமக்கு பெரியாரோட பாடத்தில் இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? அதாவது அறிவை பயன்படுத்தி எது சரி எது தவறு என சிந்தித்து புரிந்து கொண்ட பின்னரே செயல்பட வேண்டும். இந்த வரிகள் வந்து யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்ததாக, அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் இக்கூற்றுக்குரியவர்னு கேட்டிருக்காங்க. இந்த வரிகளும் யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரியார் தான் சொல்லியிருக்கார். அதாவது அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும். இந்த வரிகள் வந்து பெரியார் சொன்னது. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுக்களை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. பெரியார் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1920 ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரையும் ராஜாஜியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1924 வைக்கம் வீரர் பட்டம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1930 பெரியார் பட்டம்னும் 1970 ஐக்கிய அவையின் யுனெஸ்கோ விருது, அப்புறம் 1978 நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துங்கிற கூற்றில் நமக்கு 1930 பெரியார் பட்டம்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுதான் தவறு. ஏன்னா 1938 நவம்பர் 13 சென்னையில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தான் வந்து பெரியார் பட்டம் கொடுக்குறாங்க. அப்போது நமக்கு 3 மட்டும் தவறு, மற்ற எல்லாமே கரெக்டு. அதாவது 1920 ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை ஏற்றுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரும் ராஜாஜியும். 1924 வைக்கம் வீரர் பட்டம் யார் கொடுத்தாங்கனாக்க திருவிக்கா வந்து பெரியாருக்கு கொடுத்தாங்க. அடுத்தது 1970 அவருக்கு யுனெஸ்கோ விருதும், 1978 அவருக்கு அஞ்சல் தலை வெளியீடு. இது எல்லாமே கரெக்டு, 3 மட்டும் தவறு. ஓகேவா? அடுத்தது, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆசு கவி அப்படின்னா வரதன் கொடுத்துருக்காங்க. வித்தார கவி கம்பர்னு இருக்குது, சித்திர கவி பாஸ்கரதாஸ்னு இருக்குது, விகட கவி தெனாலிராமன் இருக்குது. இதில் எது பொருந்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திர கவின்றது தான் பொருந்தாது. ஏன்னா பாஸ்கரதாஸ் வந்து மதுர கவி, அவர் வந்து சித்திர கவி கிடையாது. ஓகேவா? அடுத்ததாக, அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ இப்புறநானூறு வரியில் இடம்பெறும் அவள் மற்றும் மிசை என்பவற்றின் எதிர்ச்சொற்கள் முறையன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நமக்கு அது பொருள் தெரியணும். அவள் அப்படின்னா பள்ளம்னு அர்த்தம், மிசைனா மேலேன்னு சொல்லலாம், இல்லை மேடுன்னு சொல்லலாம்.
இப்போது இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எதிர் சொற்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அவல்னா என்னது? பள்ளம். பள்ளத்துக்கு ஆப்போசிட்டு மேடுன்னு வரணும். மேடுன்னு இருக்கிறது நமக்கு பிசி 2 ஆப்ஷனில் இருக்குது. அடுத்ததாக மிசைன்னு கொடுத்துருக்காங்க. மிசைனா மேடு இல்லைனா பள்ளம்னு அதாவது மேடு இல்லைனா மேலேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட் பள்ளம்னு வரணும். அப்போது மேடு பள்ளம்னு வரணும். அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு சி தான் கரெக்டு. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் தவறான ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சங்க நூல்களுள் அதிக பாடல்களை பாடிய பெண்பார் புலவர் ஔவையார்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தாங்க. ஏன்னா ஔவையார் வந்து மொத்தமாக 59 பாடல் வந்து பாடியிருப்பாங்க. ஆத்திச்சூடியை இயற்றிய ஔவையார் அதியமானின் நண்பர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது தவறு. என்னென்னா ஔவையார் அப்படின்னா நிறைய காலகட்டத்தில் மொத்தமாக 6 பேருக்கு மேலே இருந்து தான் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஆத்திச்சூடியை இயற்றிய ஔவையார் வந்து கிபி 12ஆவது நூற்றாண்டு சம்மந்தமாக அந்த காலகட்டத்தில் வருவாங்க. சங்ககால ஔவையார் தான் வந்து அதியமானோட நண்பராக இருந்திருப்பாங்க. இப்போ கூற்று 2 தவறு. அடுத்ததாக ஔவையார் பாடிய பாடல்கள் அதிகம் இடம்பெற்றுள்ள சங்க நூல் புறநானூறுன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். ஓகேவா? அப்போது கூற்று 2 மட்டும்தான் தவறு. அப்போது ஆப்ஷனில் பாருங்கள், கூற்று 2 மட்டும் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு டியில் இருக்குது. அப்போ டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற கவிஞர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யாருன்னாக்க நமக்கு தாராபாரதி. ஓகேவா? தாராபாரதி தான் வந்து தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது வாங்கியிருப்பார். அவரோட இயற்பெயர் தான் வந்து ராதாகிருஷ்ணன். ஓகேவா? அடுத்ததாக இப்போது இவர் எத்தனை வருஷம் வந்து ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்டாங்கனாக்க 28 வருஷம்னு கொடுத்தாங்கனாக்க தாராபாரதி. ஓகேவா? அடுத்தது 34 வருஷம் 28 வருஷன்றது வந்து முடியரசன். தாராபாரதி கிடையாது, முடியரசன். ஓகேவா? ஒரு நிமிஷம். முடியரசன் தான் வந்துட்டு 28 வருஷம் வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார். தாராபாரதி வந்து பார்த்திங்கன்னா 34 வருஷம். ஓகே, தாராபாரதி வந்து ஒரு நிமிஷங்க. தாராபாரதி வந்து 34 வருஷம். அதே வந்து 37 வருஷம்னு கேட்டாங்கனாக்க பாரதிதாசன் வருவார். 36 வருஷம்னு சொன்னாங்கனாக்க இதுக்கு வந்து கவிமணி தேசிய விநாயகம் வருவார். நெட்டுக்கு ஒர்க் ஆகலை, அதனால் வந்து டைப் பண்ண முடியல. ஓகேவா? சரி, ஓகே. அப்படியே ஒரு டைம் காதில் கேட்டுக்கோங்க. 28 வருஷம்னு சொன்னாங்கனாக்கா முடியரசன், 34 வருஷம்னு சொன்னாங்க தாராபாரதி, 36ன்னு வந்தால் கவிமணி தேசிய விநாயகம், 37ன்னு வந்தால் பாரதிதாசன். ஓகேவா? இவங்க எல்லாமே வந்து ஆசிரியர் பணிகள். அவங்க எத்தனை வருஷம் ஆசிரியராக பணிபுரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது கலித்தொகையில் இடம்பெற்றுள்ள மருதத்திணை பாடல்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. கலித்தொகையில் மருதத்திணையை பாடினது வந்து மருத இளநாகனார். அதில் வந்து எவ்வளோ பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 பாடல்கள் இருக்குது. சி தான் சரியான ஆன்சர். இப்போது குறிஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 29 பாடலும், முல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 17 பாடலும், மருதமில் 35 பாடல், நெய்தல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 33, அடுத்ததாக பாலை திணையில் 35 பாடல்கள், மொத்தமாக வந்து 149 பாடல்கள் வந்து இடம்பெறும். இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது நெடுந்தொகை மற்றும் நருந்தொகை என அழைக்கப்படும் நூல்கள் முறையன்னு கேட்டிருக்காங்க. இதில் நெடுந்தொகை அப்படின்னா அகநானூறையும், நருந்தொகை அப்படின்னா வெற்றி வேர்க்கையும் சொல்லுவாங்க. ஓகேவா? வெற்றி வேர்க்கை அப்படின்றது அதிவீரராம பாண்டியன் எழுதினது. அகநானூறுன்றது 400 அகம் சார்ந்த பாடல்களை கொண்ட பல புலவர்கள் வந்து எழுதின நூல். ஓகேவா? அடுத்ததாக கப்பம் கட்டும் கலைஞர்களை கம்மியர் என கூறும் நூல்னு கேட்டிருக்காங்க. இதில் கம்மியர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கப்பல் கட்டக்கூடிய அந்த கலைஞர்களை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை. இது வந்து எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை சொல்லுது. ஓகேவா? அடுத்த கேள்வி. பழந்தமிழர்களின் காற்றின் திசையறிந்து களம் செலுத்தியதை குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புறநானூறு. ஓகேவா? அதாவது கரிகாலனின் முன்னோர் வந்து காற்றின் திசையறிந்து களம் செலுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 10வது புக்கில் இருக்கும். இந்த பாடலை வந்து பாடினது யாருன்னா வெண்ணிக்குயத்தியார் அப்படின்றவங்க பாடியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு புறநானூறு. புறநானூரோட இன்னொரு பேர் வந்து புறப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்ததாக தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை. இவ்வரிகளை இயற்றிய மற்றும் கவிஞாயிறு எனும் சிறப்பு கொண்டவர்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேலே கொடுத்துங்கிற லைனை எழுதுனது அப்புறமா அவருக்கு வந்து கவிஞாயிறு அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் உரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி. ஓகேவா? தாராபாரதி தான் வந்துட்டு திருக்குறள் தான் வந்து தேசமுடுத்திய நூலாடைன்னு சொல்லிட்டு அந்த லைன் எழுதியிருப்பார். அவருக்கு வந்து கவிஞாயிறு அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஓகேவா? அடுத்த கேள்வி. குறிப்புகளை வைத்து விடை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சொற்கள் வந்து 2 இணைந்தே வரும், பிரித்தால் பொருள் தராது, ஒளியை உணர்த்தும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு இலக்கண குறிப்பு பேஸ் பண்ணி பாருங்கள். கீழே ஆப்ஷன் வச்சு பாருங்கள்.
எது வந்து 2 2 இணையதே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டைக்கிளவி. அதே அடுக்கு தொடர்னா அதிகபட்சமாக 4 டைம் வரைக்கும் கூட வரும். ஆனால் இரட்டைக்கிளவி 2 2 தான் வரும். பிரித்தா வந்து பொருள் தராது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இரட்டைக்கிளவி தான். ஓகேவா? அடுத்த கேள்வி, குறைவர வாசித்தான் என்பவரிடம் கல்வி கற்றவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். ஓகேவா? அடுத்த கேள்வி, சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம், இது யாருடைய வாக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துக்கிற லைன் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதுனது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி, பாரதியார் தான் கரெக்டு. அடுத்ததாக, விவேகானந்தரின் தூதர் என போற்றப்பட்டவர்னு கேட்டிருக்காங்க. முத்துராமலிங்க தேவரோட அந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதில் விவேகானந்தரின் தூதர் என போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முத்துராமலிங்க தேவர். சி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, சுட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா ஆ, இ, உ 3 தான். ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 3. அடுத்தது, நடுவண் அரசு முத்துராமலிங்கருடைய அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது எந்த ஆண்டு வந்து முத்துராமலிங்க தேவருக்கு வந்து அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அப்படின்னா 1995 வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு கொண்டு தன்னுடைய பாடல்களில் மக்களின் துயரங்களையும் சீர்திருத்த கருத்துக்களையும் பாடியவர்னு கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு அந்த மக்கள் கவிஞர் அது ஒன்றே போதும். ஓகேவா? கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்ததாக, ஐராதீஸ்வரர் கோவில் எந்த சோழ அரசனால் கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஐராதீஸ்வரர் கோவிலை வந்து கலைகளின் புகலிடம்னு சொல்லுவாங்க. இது வந்து 2ஆம் ராசராச சோழனால் கட்டப்பட்டது. எங்கே இருக்குன்னா கும்பகோணத்தில் இருக்குது. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து டி தான் கரெக்டு. அடுத்ததாக, தமிழ் வளர்த்த அழகு கலைகள் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலை சீனி வேங்கடசாமி. தமிழ் வளர்த்த அழகு கலைகள் அந்த நூலோட ஆசிரியர்னா மயிலை சீனி வேங்கடசாமி. சி தான் கரெக்டு. அடுத்ததாக, எதிர் சொற்களில் பொருந்தாத இணையை காணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துங்கிறதெல்லாம் பாருங்கள். அல்லவை, நல்லவை, இம்மை, மறுமை, கனவு, நனவு, இது 3மே கரெக்டு. காய்னா கனின்னு வந்திருக்கணும். ஆனால் அங்கே பிஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ தான் தவறாக இருக்குது. ஓகேவா? அடுத்த கேள்வி, பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம், மேற்கண்ட பாடல் வழியை பாடியவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உடுமலை நாராயணகவி. ஓகேவா? பகுத்தறிவு கவிராயர் அப்படின்ற சிறப்பு கொண்டவர் வந்து இவர் தான். ஓகேவா? உடுமலை நாராயணகவி. மேலக்கர் லைன் பாடினதும் இவர் தான். ஓகேவா? அடுத்ததாக, சிறந்த ஊர்களை குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பட்டினம், பாக்கம்னு இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையில் இருக்கக்கூடிய பேரூரை வந்து பட்டினம்னு, சின்ன ஊரை வந்து பாக்கம்னு சொல்லுவாங்க. பேட்டை அப்படின்னா தொழில்களில் சிறந்த நகரத்தை வந்து பேட்டைன்னு சொல்லுவாங்க. புறம் அப்படின்னா தான் சிறந்த ஊர்களை வந்து சொல்லுவாங்க. அதுக்கான ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டு. அடுத்தது, தவறான ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. அழகிய சொக்கநாதர் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கீழே கொடுத்துங்கிற கூட்டுற பாருங்கள். அப்படியே ஆதரித்தவர் வந்து முத்துசாமி. இது கரெக்டு. பிறந்த ஊர் வந்து தச்சநல்லூர் தான். அது கரெக்டு தான். ஆனால் வந்து மாவட்டம் வந்து தவறாக இருக்குது. என்னென்னா அவர் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தச்சநல்லூர் தான் பிறந்திருப்பார். அப்போ மாவட்டம் தவறாக இருக்குது. 2வது தவறாக இருக்குது. ஓகேவா? அடுத்ததாக, சிலேடை பாடுவதில் வல்லவர்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. இவருடைய படைப்பு மரமும் பழைய குடையம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். ஓகேவா? மரமும் பழைய குடையும் அந்த நூல் எழுதுனது அழகிய சொக்கநாதர் தான். அவர் ஆதரித்தவர் வந்து முத்துசாமி. பிறந்த ஊர் வந்து தச்சநல்லூர். ஆனால் தஞ்சாவூர் மதுரை கிடையாது, திருநெல்வேலி மாவட்டம். ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து பி தான் தவறாக இருக்குது. அடுத்த கேள்வி, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொறுத்துக்களை கல்ச்சுவேஷன், இரிகேஷன், அக்ரானமி, சிவிலைசேஷன் 4 கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், கல்ச்சுவேஷன் அப்படின்னா பயிரிடுதல், இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம். அப்போ வந்து 2 1ன்னு வரணும். ஆப்ஷனில் 2 1ன்னு இருக்கிறது நமக்கு சி தான் இருக்குது. சி தான் சரியான ஆன்சர். அப்போது அக்ரானமினா உளவியல்னு சொல்லிவிட்டோம், சிவிலைசேஷன்னா நாகரிகம்னு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி, முதல் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் பிறந்த ஊர்னு கேட்டிருக்காங்க. இதில் முதல் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா பொய், பூதம், பேய்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து முதல் ஆழ்வார்களில் இவங்க எல்லாருமே வந்து முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் முதல் திருவந்தாதியை பாடினது யாருன்னா பொய்கை ஆழ்வார். அவர் பிறந்த ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருவெக்கா. அடுத்தது 2வது வந்து பார்த்திங்கன்னா யார்? பூதத்தாழ்வார். அவரும் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் பிறந்திருக்காரு. பேயாழ்வார் வந்து மயிலாப்பூரில் பிறந்திருக்காரு. ஆழ்வார் திருநகரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் பிறந்த ஊர். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருவெக்கா அப்படின்றது தான் கரெக்டு. அதாவது பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் வந்து திருவெக்கா, காஞ்சிபுரத்தில் இருக்குது. அடுத்த கேள்வி, அந்தாதி எனும் சொல்லில் இடம்பெறும் அந்தம் என்பதன் பொருள்னு கேட்டிருக்காங்க. இதில் அந்தம், ஆதி அப்படி தான் இதை பிரிக்கணும். அந்தாதி அப்படின்றத இதில் அந்தம் அப்படின்னா இறுதி அப்படின்னும், ஆதி அப்படின்னா முதல் அப்படின்னும் பொருள். ஓகேவா? அப்போ என்னென்னா அந்தாதினா என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு பாடல் இருக்குன்னா
அதோட கடைசி வரி, கடைசியில் இருக்கக்கூடிய அந்த வரியெல்லாம் எழுத்தும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய லைனில் முதல் எழுத்தும் வந்து ஒன்றி வர மாதிரி வந்து ஒரு பாடல் எழுதுவாங்க. அதுதான் வந்து அந்தாதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்தம் தானே கேட்டிருக்காங்க. அந்தம் அப்படின்னா முடிவு அப்படின்னு வரணும். ஓகேவா? ஆதி அப்படின்னா முதல். ஓகேவா? அடுத்தது, பாரதிக்கு பின் இவருடைய கவிதைகள் திருப்பம் விளைவித்தவைன்னு கொடுத்துருக்காங்க. இச்சிறப்பிற்கு உரியவர்னு கேட்டிருக்காங்க. பாரதி தான் வந்து தமிழில் வந்து முதல்ல வசன கவிதை அப்படின்ற ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் புது கவிதையாக வந்து வளருது. அது வந்து யார் வந்து ஆரம்பித்து வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்தி. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து பிச்சமூர்த்தி தான் கரெக்டு. பாரதிக்கு பின் இவருடைய கவிதைகள் வந்து திருப்பம் விளைவித்தவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கனாக்கா யார் இதுன்னு பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்தி. அடுத்ததாக எது தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீர்வளம் குறைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க, நீர்வளம் மிக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீர்வளம் குறைந்தது அப்படின்னாக்க புன்சை அப்படின்னும், நீர்வளம் மிக்கதை வந்து நன்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ரெண்டுமே வந்து இடம் மாறி இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டுமே தவறு. டி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக வேற்றுமை உருபு இல்லாத வேற்றுமைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வேற்றுமை மொத்தமாக 8 இருக்குங்க. அதில் வந்து வேற்றுமை உருபு இல்லாததுன்னு கேட்டாங்கனாக்கா 2. ஒன்று வந்து முதல் வேற்றுமையும், இன்னொன்று வந்து கடைசியாக வரக்கூடிய 8வது வேற்றுமை. 8வது வேற்றுமையை விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க, முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் தான் வேற்றுமை உறுப்பு கிடையாது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 8ஆம் வேற்றுமை, பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, தமிழ் சொல்லை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்கள் கலந்துருக்கு. அப்போ எது தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு அப்படின்றது தான் வந்து தமிழ் சொல். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வடமொழி சொற்கள் அந்த மாதிரி பிறமொழிகள் வந்து கலந்துருக்கு. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, பல்லர்களின் வாழ்வியலை சித்தரித்து கூறும் சிற்றிலக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு கீ ஆன்சர் இருக்குது. அதாவது என்னென்னா பல்லர்கள் அப்படின்னா பல்லு இலக்கியம் அப்படின்னா உழவர்களோட வாழ்வியலை சித்தரித்து சொல்லக்கூடிய நூல். ஓகேவா? இதுக்கு வந்து வேளாண் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குங்க. ஓகேவா? இதில் சிறந்த பல்லுன்னு சொன்னாங்கனாக்கா முக்கூடர் பல்ல சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. மொத்தமாக வந்து 50 கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம். இந்த 50 கேள்விகளும் வந்து உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிச்சு, எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பின் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் வந்து இதனால் பயனடைட்டோம். இல்லை நம்ம இன்னும் அதிகமான கேள்விகள் 100 கேள்விகளாக பிளான் பண்ணலாம் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் சொல்கிறேன். அதுக்கான பிளான் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம தமிழுக்கு வந்து செப்பரேட்டாக நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிலிம்ஸ்லேயும் மெயின்ஸ் ரெண்டுலேயுமே தமிழ் இருக்குது. அதனால் வந்து தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரணும். அதுலேயும் குறிப்பாக பார்ட் ஏ அந்த 21 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த 21 டாபிக் நமக்கு மெயின்ஸ்லேயும் கவர் ஆகுது. அதனால் வந்து தமிழுக்கு வந்து நம்ம அடிக்கடி ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நான் அடிக்கடி வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? இது இதோடு நிற்காது, நம்ம கண்டினியூஸாக பண்ணலாம். இன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம 10th சோஷியல் சயின்ஸில் லெசன் வந்து 5 and 6 இதில் வந்து 50 கேள்விகள் வந்து சொல்லியிருக்கேன் ஜிகேலேருந்து. அது நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? தேங்க்யூ.